ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் வீடியோ தான். ஆக்சுவலி இந்த ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறமா அந்த பீட்ரூட் இது பண்ணோம் இல்லையா, அந்த ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தேன். அது உள்ளே வச்சுருந்தது வந்து தண்ணி லீக் ஆகி ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ரெட் கலரில் ஒரு மாதிரி பேட்சாக ஆகிடுச்சாங்க அங்கே. ஸோ இதை க்ளீன் பண்ணலான்னு முடிவு பண்ணி ஒரு 3 o'clock அப்போவுமே ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி போட்டுட்டேன். அப்புறம் ஒரு 6:30 பக்கம் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் இருக்க எல்லாத்தையும் வெளியில் எடுத்துகிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணலான்னு முடிவு பண்ணிவிட்டு ஒவ்வொரு ட்ரேவாகவே கழட்டி எல்லாத்தையும் வெளியே எடுத்து ஃபுல்லாகவே தேய்ச்சி கழுவி சுத்தப்படுத்தி காய வச்சு அந்த மாதிரி பண்ணிடலான்னு முடிவு பண்ணுறேன். இந்த மாதிரி தான் இருந்தது ஃப்ரிட்ஜோட கண்டிஷன். ரொம்ப இப்படி யூஸ் பண்ணுறதுக்கே மனசே கேட்கல. எப்போ க்ளீன் பண்ண போகிறோன்ட்டு இருந்துச்சு. நல்ல வேலை இன்றைக்கி ஒரு நல்ல நாள் அமைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். க்ளீன் பண்ணிட்டேன் ஃபைனலி. அண்டு எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நீங்கள் வருஷம் மகளிர் தினம் கொண்டாடுறாங்க, பட் மகளிரை யாரும் மதிக்கிறது தான் இல்லை. சரி, ஓகே, பேக் டு ஸ்டோரி. அண்டு ஃப்ரிட்ஜில் நிறைய வேண்டாத ஐட்டங்களும் சில இருந்துச்சு. ஸோ அதெல்லாத்தோட டேட்டு, எக்ஸ்பைரி டேட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தூர போட்டுடலான்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்ருந்தேன். நான் கருப்பட்டி வெளியில் வச்சா அதிகமாக எறும்பு வருதுங்கிறதுக்காக கருப்பட்டியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு தயவு செஞ்சு சஜஸ்ட் பண்ணுங்கள். என்னை எடுத்த திங்ஸ் எல்லாத்தையும் இப்படி தான் கிச்சனோட கவுண்டர் டாப் மேலே வச்சுட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். சரி, அது எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுலான்னு பார்க்கும்போது அந்த உள்ளே இருந்த பாட்டில் இருந்தது இல்லையா, தண்ணி பாட்டில், அதையும் தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு மதியம் சாப்பிட்ட தட்டு மட்டும் இருந்துச்சு, அதையும் கழுவி போட்டுட்டு அப்புறமா ஒவ்வொரு ட்ரேவாக சோப் போட்டு தேய்ச்சி கழுவ ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து நான் எப்போவும் பாத்திரம் கழுவுற அந்த விம் சோப்பு வச்சு தான் தேய்ச்சி கழுவுனேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா நான் ஸ்ப்ரே அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல. நார்மலாக தேய்ச்சி கழுவிட்டு ஒரு 1 hour கிட்ட நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து செட் பண்ணேன். ஸோ அதுதான் ஒன்று ஒன்றா கழுவிட்டு இருந்தேன். இதை கழுவி முடிச்சுட்டு தான் ஃப்ரிட்ஜை துடைக்கணும்னு நினச்சேன். ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி அதிகமாக லீக் ஆகி தரை ஃபுல்லாக தண்ணி அதிகமாக ஒழுக ஆரம்பிச்சிச்சு. ஸோ தரையும் அங்கேயும் துடைக்கணும் அண்ட் ஃப்ரிட்ஜையும் துடைக்கணும். ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன். பட் அப்போ கூட அந்த ஐஸ் கட்டி வந்து அவ்வளோவா இதாகலை, மெல்ட் ஆகி அந்த தண்ணி வந்து டக்குன்னு இதாகலை. ஸோ ரொம்ப தண்ணி லீக் ஆகிட்டே இருந்துச்சு. இதை எப்படா துடைச்சி முடிப்போங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கிச்சன் ஃபுல்லாக ஈரமாகி இது மாதிரி ஆயிடுச்சு. எப்படியும் நான் அன்றைக்கி வந்து வீடு கழுவுறதாக தான் இருந்தேன். அதனால தான் ஃபஸ்ட்டு இந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரியும் இது இந்த மாதிரி நடந்துடும் அப்படின்னு. எங்கள் வீட்டில் இருக்கையில் எப்போவுமே க்ளீன் பண்ணல அப்படி தான் அந்த ரூம் ஃபுல்லாக தண்ணி ஆகிடும். வேறு வழியே இல்லை, க்ளீன் பண்ணி தான் ஆகணுங்கும் போது அந்த ரூம் தண்ணியானாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா உட்காந்து ரூமை துடைக்கணும். ஸோ அதை முடிவு பண்ணி தான் நான் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். எப்படியும் அன்றைக்கி வந்து வீடு துடைக்கிற ஐடியாவில் இருக்க போய் தான் ஓகே ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்ச வேலையை பார்க்கலான்னு ஒவ்வொரு ட்ரைவாக கழுவிட்டு, இங்கே வந்து இது எங்கள் அப்பாவோட லுங்கி ஒன்று இருக்குது. இது நான் இதுக்காகவே வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி கிச்சனை ஆர்கனைஸ் பண்ணும்போது ஏதாவது பண்ணும்போது கழுவி கவுத்துறதுக்கு எனக்கு ஒரு துணி தேவை அப்படிங்கிறதுக்காக எங்கள் அப்பாவோட லுங்கி வந்து கிழிஞ்சிருந்ததை எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க எங்கள் அம்மா. அதில் இந்த மாதிரி அதை வந்து விரிச்சிட்டு அதில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறமா இந்த டோரில் இருக்க ட்ரேவெல்லாம் கலட்டினேன். இது கலட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இது எப்படி தான் கலட்டணும்னு எனக்கு தெரியாது. நான் அதுவே ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன் இப்படி தான் கலட்டுறாங்க அப்படிங்கிறதே. இந்த கண்டிஷனில் தான் இருந்தது. சொன்னேன் இல்லையா, தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு அந்த பீட்ரூட் அந்த ரெட் கலர் பேச்சஸ் வந்து ஓரளவுக்கு போயிடுச்சு. இருந்தும் கூட நம்ம தொடச்சாகணுன்ற ஸ்டேஜில் தான் இருந்தது. ஃப்ரீசருக்குள்ளே இருந்த ஐஸ் கட்டிலாம் கூட ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிடுச்சு. ஃப்ரீசருக்கு அடியில் நிறைய ஐஸ் கட்டி மாதிரி அந்த கட்டியாக லைட்டாக இருந்தது. அதுதான் ரொம்ப நேரமாக சொட்டிக்கிட்டே இருந்தது தண்ணி. அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுனே எனக்கு புரியல. அந்தளவுக்கு எனக்கு டென்ஷன் ஆகிற அளவுக்கு அது என்னை டென்ஷன் பண்ணிடுச்சு. அண்டு தரையில் இருந்த தண்ணி தொடச்சி ஃப்ரிட்ஜு தொடச்சி இது எல்லாத்தையும் ஒன்றுத்தையும் துடைக்கிறதுக்குள்ளே தலைவலியே வந்துடுச்சு. ஐயோ, இதை தேவையில்லாமல் எடுத்துட்டோமோ அப்படிங்கிற அளவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வெறும் ஒரு நார்மல் கிளாத்தை வச்சு ஃபுல்லாகவே துடைச்சேன். அப்புறமா அந்த கிளாத்தே ஃபுல்லாக ஈரமாகிடுச்சு. ஸோ அந்த வெட் கிளாத்தை வச்சு ஃபுல்லாக துடைச்சிட்டு அப்புறம் ஒரு 1 hour கிட்ட ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது அந்த கீழே அந்த கருப்பட்டி அதெல்லாம் வச்சுருந்தேன் இல்லையா, அது நனைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா துடைச்சிட்டு இருந்தேன். இப்போதைக்கு லைட்டாக அங்கங்கே மட்டும் இருக்குது. ஸோ இதையும் எடுக்கணும். அதுக்கு முன்னால் தரையில் ரொம்ப தண்ணி இருந்ததுங்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை துடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு துணியும் ஒரு பக்கெட்டும் எடுத்துகிட்டு வந்து துடைச்சி அந்த பக்கெட்டில் வந்து புழிஞ்சு வச்சுட்டு இருந்தேன். நீங்கள் எந்த மாதிரிலாம் ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுவீங்க? இதுக்கு வேறு ஏதாவது சிம்பிள் டிப்ஸ் எதுவும் இருக்கான்னு சொல்லுங்கள்.
எனக்கு இது இப்படி ஆகும். நான் எப்போவுமே ரொம்ப லைட்டாக தொடச்சிட்டு அந்த மாதிரி வச்சுருவேன். பட் இது இந்த அளவுக்கு மோசமாகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரிட்ஜு ரொம்ப இந்த அளவுக்கு நான் மோசமாக யூஸ் பண்ணதே கிடையாது. இது கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 வீக்ஸ்க்கு மேலேயே இந்த மாதிரி தான் இருக்குது. க்ளீன் பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருக்கேன். எனக்கு டைமும் கிடைக்கல, என்னால் க்ளீன் பண்ணவும் முடியல. ஃபைனலி டைம் கிடைச்சதும் நான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் இது எல்லாத்தையும் தொடச்சி முடிச்சுட்டு அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து வடிஞ்சிட்டே இருந்தேன். அந்த கீழே இருக்க ஸ்டாண்ட்லேயும் தண்ணி இருந்துச்சு லைட்டாக. சரி அதையும் தொடச்சிடலான்னு சொல்லிட்டு அதையும் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் டோர் துடைக்கவே ஆரம்பித்தேன். ஏன்னா தண்ணி ரொம்ப கீழே இருக்குது, என்னால் நிற்கவே முடியல. ஒரு மாதிரி பாதெல்லாம் குளிர்ற மாதிரி ஆகிடுச்சு. அதனால் ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாத்தையும் தொடச்சிட்டு அப்புறமா அந்த வெட் கிளாத்தை வச்சே ஃப்ரிட்ஜையும் துடைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த அளவுக்கு தொடச்சிட்டேன். பார்த்தீங்களா, ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடுச்சு. இது உள்ளேயுமே ஃப்ரீசருமே ஓரளவுக்கு நல்லாவே தொடச்சாச்சு. ஃப்ரீசர்லேயும் ஒன்றுமே இல்லை, ஐஸ் கட்டி கூட இல்லாத அளவுக்கு தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ டோரை வந்து க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1 hour பக்கமாக நான் வெறும் வெட் கிளாத் வச்சு தான் டோரையுமே க்ளீன் பண்ணேன். வேறு எதுவுமே பண்ணல. வெறும் வெட் கிளாத் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு நார்மல் ட்ரை கிளாத் ஒன்று எடுத்து வச்சு தொடச்சேன். இதெல்லாம் தொடச்சி முடிக்கும் போதுலேருந்தே அந்த தண்ணி சொட்டிகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 1 hour நம்ம அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி வச்சுட்டா அந்த தண்ணி சொட்டுறது கொஞ்சம் கம்மியாயிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ட்ரே எல்லாம் செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் அந்த 1 hour டைம் எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு நான் மூடி வச்சுட்டு ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் நான் டைம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் மிச்சம் எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி ஒதுக்கி எடுத்து வைக்க ஆரம்பித்தேன். இந்த அளவுக்கு தான் க்ளீன் பண்ணியிருந்தேன். இதுவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்துச்சு. வெட் கிளாத் வச்சு தொடச்சிட்டு ட்ரை கிளாத் வச்சு தொடச்சிட்டு மூடி வச்சுட்டு சுவிட்ச் போட்டு போயிட்டேன். டோரை வந்து நான் லைட்டாக தான் தொடச்சேன். ஏன்னா ஏற்கனவே கிச்சன் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஃபுல் கிச்சனே ஆர்கனைஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். அப்போ எப்படி ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இப்போமே க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் க்ளீன் பண்ணணுன்றதுக்காக வெளியில் வந்து சும்மா லைட்டாக பேருக்கு தொடச்சிட்டு விட்டுட்டேன். அதில் தான் தண்ணி சொட்டிகிட்டே இருக்குது அங்கேருந்து தான். ஸோ அதை ஃபஸ்ட் லைட்டாக சரி தொடச்சி போகுதான்னு பார்ப்போம். தொடச்சி பார்த்தேன், போகலை. ஓகே ஃபைன்னு ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி விட்டுட்டு லைட்டாக அந்த ட்ரை கிளாத்தை வச்சு ஒரு சும்மா மேல் டாப்பில் தொடச்சி விட்டுட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 hour கிட்ட விட்டுட்டேன். அப்புறம் அந்த தண்ணி சொட்டுறது வந்து நின்றுச்சு. அதுக்கடுத்து நான் இதை எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கீழே இருந்ததில் வந்து காய்கறி மட்டும்தான் வைப்பேன் மேக்ஸிமம். அண்ட் மேலே இருக்க ட்ரேயில் பால் பாக்கெட் மட்டும்தான் வைப்பேன். பால் பாக்கெட், தயிர் அந்த மாதிரி இருந்தால் தான் வைப்பேன். தயிர் வந்து பேக்கெட்டாக இருந்தால் வைப்பேன். மித்தபடினா பாத்திரத்தில் மாற்றி சும்மா அந்த ட்ரேஸில் வச்சுருவேன். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த ட்ரேஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கடைசியாக டோரை அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதில் இருந்த எல்லா திங்ஸையும் மறுபடியும் தூக்கி அதோட இடத்துலையே வைக்க ஆரம்பித்தாச்சு. நிறைய ஐஸ்கிரீம் டப்பாஸில் திங்ஸ் இருக்கும். அது ஃபுல்லாகவே பச்சை மிளகா அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் இருக்கும். இந்த ட்ரே வந்து நான் மேலே வச்சுருப்பேன் எப்போவுமே. அது கொஞ்சம் கீழே மாற்றி வச்சுட்டேன். ஸோ அதோட இடம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருந்தது. ப்ளஸ் மாவு பாத்திரம் வைக்கும்போது வச்சோன்னா இடம் பத்தாது இப்படி இருந்ததுன்னா. ஸோ அதுக்காக மறுபடியும் மாற்றி அதோட இடத்துலையே வச்சுட்டேன். காய்கறி வந்து நான் மட்டும் இருக்கிறதுனால நிறையெல்லாம் வாங்கி வைக்கல, கம்மியாக தான் இருந்தது. ஒரு 3 4 ஸ்ப்ரவுட்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். அது நான் எப்படி நாளைக்கு இன்றைக்கி ரெடி பண்ணி சாப்பிட்ருவேன். ஸோ அந்த ட்ரே எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி அந்த மேலே இருக்க அந்த குட்டி ட்ரே இருக்கு இல்லையா, அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பெரிய ட்ரே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கஷ்டம் தெரில. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு எதுக்கு டேட் முடிஞ்சிருக்கு எதுக்கு டேட் முடியலன்னு செக் பண்ணி தான் எடுத்து வச்சேன். டேட் முடிஞ்சதெல்லாம் தூர போட்டுட்டு டேட் முடியாததை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சப்படி இந்த பக்கம் தயிர் டப்பாவும் இஞ்சி பாக்ஸும் எடுத்து வைக்காமல் இருந்தேன். அதையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சு முடிச்சாச்சு. இந்த மஞ்சோட பாக்ஸ் மட்டும் டேட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குது, எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன், இன்னும் எப்படிலாம் க்ளீன் பண்ணலாம், இல்லை இது இப்போ ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னு உங்களோட சஜஷன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ் வந்து சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.